இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது. என்னன்னா, தம்பிக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதிரத்தை ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னாரு. அது இப்போ என் விரல் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்திச்ச பொழுது, உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும், என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு. எனக்கு திடீர்னு என்ன கேட்குறேன்னு தெரியல. என்னென்ன அப்படின்னு, இல்லை நீங்க ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு, நீங்க எக்ஸசைஸ் பண்ற தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சிரிச்சாரு. தலையில பெருசா ஏதாச்சும் கேளுனாரு. எனக்கு பெருசா கேட்க தெரியலீங்க, என்ன பண்றது தெரியல அப்படின்னா. உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு. உள்ள போய் ஒரு கரலாக்கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் செக் வாங்கிட்டேன். இந்த 50,000 ரூபாய் செக்கை நான் கேஷா மாத்திடுறேன். மாத்தி 49,500 ரூபாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற. தம்பி வன்னி அரசும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த 500 ரூபாய் நோட்டு அதுல ஒட்டி பக்கத்துல தம்பி திருமாவோட படம் இருக்கணும், அவருடைய கையெழுத்தும் இருக்கணும், வாங்கி கொடுத்துருங்க. இது ஒரு வருஷத்தோட முடிவடைகிற விஷயம் இல்ல. ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று 50,000 ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று, உதவி என்று கூறக்கூடாது, உரிமை, அது ஒரு உரிமை தொகை. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்கு அதை ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி கொஞ்சம் பார்த்துப்பேன். சரி.